எங்கள் வீட்டில் சப்பாத்தியே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். இதை பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அப்பாவும் பொண்ணும் காலையில் சொல்லி வச்ச மாதிரி எனக்கு இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் சாயந்தரம் சீக்கிரமாகவே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து சமையல் வேலை நைட்டில் சீக்கிரமாக முடிஞ்சிடணும். அப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால் சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணுறேன்னா முன்னவே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். 7:30க்குள்ளே குக்கிங் வேலையும் முடிச்சிருவேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எம்டி சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, புரோட்டாக்கு கூட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, எம்டி சால்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனாலையும் தான் சூஸ் பண்ணேன். எல்லாம் ரெடி பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருப்பேன். இப்போது நல்லா பெருசாக ஒரு பால் பிடிச்சி அதை திரட்டிட்டு ஒரு தட்டு வச்சு ஷேப் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நிற்கணுன்ற அவசியம் இருக்காது. கால் வலியும் மிச்சம்தான். சால்னாவும் சைட் பை சைடாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி எல்லாம் தூவி டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எப்போதும் போல தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் நைட்டில் மட்டும்தான் ஒன்றா சாப்பிட்றோங்கிறனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சிருவேன். காலையில் சமையலாம் யார்ட்டையும் கேட்குறதில்ல. ஏன்னா டைமுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிருவேன்.